இந்த வீடியோ பார்த்துட்டு பாயாசம் பைசனை கமலை திட்டினீங்கன்னா திரும்ப திட்டு வேண்டாம். நரேந்திர மோடி தான் எங்களுக்கு பிரதமராக வேணும் அப்படின்னு புதுசாக ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நேபாள 2 நாளுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுல, போராட்டம் நாளடைவில் பெருசாகுது அப்படின்ட்டு நேபாளத்தோட பிரதமர் வாண்டடா வந்து கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அந்த கடையை நிரப்பணும்ல, அதுக்கு தான் புதுசாக சங்கை கூட்டம். அடுத்த பிரதமர் எங்களுக்கு மோடி தான் வேணும் அப்படின்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்றவங்கள்ட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் இதுதான். ஒரு கேங் ஆஃப் பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நரேந்திர மோடி தான் வேணும்னு இருக்காங்க. मोदी जैसा यहाँ पे होना चाहिए, वो इंडिया का मोदी है ना, मोदी जैसा सरकार। அவங்களுக்குலாம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. எதை வச்சுதான் சொல்றீங்க, எதை வச்சுதான் சொன்னாங்கன்னு தெரியல. இந்து மற்றும் முஸ்லீம்க்கு இடையில வந்து மத வேறுபாடை காமிச்சு மத வெறியை தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறதுனால பிடிச்சா, இந்தியாவுக்குள்ள இவ்வளவு ரேப்பு இவ்வளவு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் வெளிநாட்டுல சுத்திட்டு இருப்பாரு, அதை பிடிச்சிச்சா, எதனாலயா உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு தான் கேட்க தோணும். இதை ஆதரிச்ச சில பாயாசம் பைஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வீடியோட கமெண்ட்ல போயிட்டு மோடியோட அருமை தெரியல, அது தெரியல, இது தெரியலன்னு இருக்காங்க. பாவம் அங்க இருக்க பசங்களுக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு கலைச்சு விட்டுருப்பாங்க. அம்முட்டு மொத்த பயிலும் முடிச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இங்க நடக்காது. ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். நம்ம வடக்கு நண்பர்கள் பேகை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்களோ இல்லையோ, காவி துணியை கட்டிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போயிருவாங்க, முஸ்லிம்ஸ் அடிக்க போயிருவாங்க, மத வெறியை தூண்டுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை நல்லா பண்ணுவாங்க, ஆனா படிக்க மாட்டாங்க. பாவம். இந்த வீடியோ பார்த்துட்டு பாயாசம் பைசனை கமலை திட்டினீங்கன்னா திரும்ப திட்டு வேண்டாம். பாயாசத்துல இருக்க முந்திரி பருப்பு மொத்தத்தையும் எடுத்து விட்டுருவேன்.